வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி டாப்பிக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. எல்லா எக்ஸாம் ஆப்டிடியூட் ரிலேட்டடான இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஏதோ ஒரு கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அதிகமாக கிடையாது, பட் இது கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஒரே ஃபார்முலா C = PNR by 100. அதில் Pனா பிரின்சிபலு, Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸு, Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல்னால் என்னென்னா எவ்வளவு நம்ம கடன் வாங்குகிறோம், அதாவது அமௌண்ட் லெண்ட் ஆர் அமௌண்ட் லோன்டு. ஓகேங்களா? அமௌண்ட் லெண்ட், ஓகேயா, இல்லை அமௌண்ட் பாரோடு, அதுதான் பிரின்சிபல்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா அந்த நம்பர் ஆஃப் எவ்வளோ வருஷம் நம்ம அந்த ஹோல்ட் பண்ணுறோமோ இயர் ஆன் இயர் ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டுமே சேர்றது தான் பார்த்திங்கன்னா அமௌண்ட். ஓகேங்களா? அமௌண்ட்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வருஷம் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வருஷம் கடன் வாங்கிட்டு நான் அதை திருப்பி 2 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன்னா நான் எண்டில் என்ன பண்ணணும்னா நான் வாங்கின கடன் தட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கொடுக்கணும், ப்ளஸ் அது கூடவே அந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அமௌண்ட். ஓகேங்களா? இந்த கொஷினை பாருங்கள். எ மேன் டுக் லோன் ஃப்ரம் எ பேங்க் அட் ரேட் வந்து எவ்வளோ? 12%. After 3 years, he had to pay 5,400 interest only for the period. அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 5,400. ஓகேங்களா? ஃபைண்ட் த அமௌண்ட் பாரோட் பை ஹிம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது அமௌண்ட் பாரோட் பை ஹிம்னா இங்கே நல்லா பிடிச்சிக்கோங்க. அமௌண்ட்டுன்றதுனாலே அது அமௌண்ட் இல்லை. அதாவது நம்ம இங்கே டெக்னிக்கலாக பேசுகிற P+I வேறு இந்த அமௌண்ட்டை பற்றி அவங்க சொல்லலை. பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா எவ்வளோ கொடுத்தோம் இல்லை எவ்வளோ வாங்கினோன்ற அமௌண்ட்டை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையில் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுன்னு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிறது என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நார்மலாக பேசும்போது நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது பிரின்சிபல், ஸோ ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் = PNR by 100. ஓகே. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 5,400 கொடுத்துட்டாங்க. இப்போது 5,400 பிரின்சிபல் தெரியலை. என் எவ்வளோ? என் வந்து 3 இயர்ஸு. 3 × 12 / 100. ஓகேங்களா? இப்போது இதையும் அடிச்சிடலாம். 3 டேபிள் அடித்தோன்னா 18 டைம்ஸ். அப்புறம் 12 வந்து 6 டேபிளில் 12 18 அடிச்சோன்னா இது 3, இது 2. அடுத்து 300 அடித்தோன்னா 150 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த 100 அங்கே மேலே கிராஸ் பண்ணோன்னா 15,000. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர், இதுதான் பிரின்சிபல். ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சம்மு. இப்போ இந்த சம் பாருங்கள். A sum of money doubles itself in 10 years at simple interest. What is the rate of interest? ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ மணியை போடுறோமோ அந்த மணி டபுள் ஆகிடுதுன்றாங்க. எவ்வளோ வருஷத்தில்? 10 இயரில். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு டபுள் ஆனதுக்கப்புறம் என்னது? ஃபார்முலா ஃபஸ்ட்டு A = P+I. ஓகேயா? இப்போது அந்த அமௌண்ட் இது தானே நம்மளுக்கு அந்த 10 வருஷம் கழித்து கிடைக்கிறது அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா நான் போட்டதை விட டபுள் ஆகிடுச்சான். அப்போனா நான் போட்ட அமௌண்ட்டு Pனா இப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 2P = P+Iன்னு ஆகிடுச்சு. அப்போனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் வந்து Pக்கு ஈக்குவலண்ட்டாக கிடச்சிருக்கு. அதாவது எனக்கு வந்த வட்டி நான் எவ்வளோ காசை போட்டோனோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சாதான் எனக்கு அமௌண்ட் டபுள் ஆகும். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போது கொஷின் என்ன சொல்லுதுன்னா மணி டபுள்ஸ்ன்னு சொல்லுது. மணி டபுள்ஸ்னால்
அமௌண்ட் வந்து நான் போட்ட காசு பிரின்சிபல் வந்து பின்னு வச்சுக்கிட்டோன்னா எனக்கு வந்தது என்னன்னா 2p. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அந்த ஃபார்முலாவே போட்டுக்கிட்டேன். இந்த பி இந்த சைடில் வந்துச்சுன்னா 1p ஆகிடும். அப்போனா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சு. அப்போனா இப்போது ஃபார்முலாவில் நம்ம போடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கு இந்த கொஷின் படி? பிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போது இந்த பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 100 இங்கே போயிடுச்சுன்னா 100 இஸ் ஈக்குவல் டு என்ஆர்னு வரும். இப்போ என் எவ்வளோ? 10 இயர்ஸ்ன்னு தெரியும். 100 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு ஆர். ஸோ இந்த 10ம் இந்த 100ஐயும் அடிச்சிட்டோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான கொஷின். ஓகே, ஸோ இதே சிமிலர் மாடலை, இதே சிமிலர் கொஷினை நான் அப்படியே சைடில் இதே மாதிரி கொஷின் இன்னொன்று நம்ம பார்ப்போம். A sum of money triples in 20 years. A sum of money triples in 20 years. Find the interest. ஓகேங்களா? ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட். இந்த சம் மாதிரியே போடுவோம். ஓகேங்களா? ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு காசு போடுறேன். நான் இப்போ எப்பயுமே போடுற காசு பின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? 20 வருஷம் கழிச்சு நான் போட்ட அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. அப்போனா 3p ஆயிருக்கும். அப்போனா ஃபார்முலா என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐஏ. அப்போனா 20 வருஷம் கழிச்சு வந்தது தானே அமௌண்ட்டு. ஸோ அது என்ன ஆயிடுச்சு? 3p ஆயிடுச்சு. அப்போனா 3p இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. அப்போனா ஐ இஸ் ஈக்குவல் டு 2pன்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி எஸ்ஐ ஃபார்முலாவில் போட போகிறோம். ஓகே, ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ எஸ்ஐ எவ்வளோ? 2p இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த பியும் கேன்சல் ஆகிடும். இந்த 100 அங்கே போயிடுச்சுன்னா 200 இஸ் ஈக்குவல் டு என்ஆர் பை 100. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துட்டாங்க. 20 இன்ட்டு ஆர் பை 100ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 200. இந்த 100 அங்கே போயிட்டதுனால தான் 200. ஸோ இதான் வேல்யூ. ஸோ இந்த 0 இந்த 2 அடிச்சிட்டோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%ன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஓகே, இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன அமௌண்ட்டை போடுறோமோ அது ட்ரிபிள் ஆகிடும்னா நம்ம போடுற அமௌண்ட் வந்து பிரின்சிபல்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் வந்து ட்ரிபிள் ஆகிடுச்சுன்னா 3p ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போனா 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு, அதாவது அமௌண்ட்னாலே என்னென்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபலோடு தான் வரும். அது அந்த வேல்யூ தான் இங்கே போடணும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். A lent 5,000 to B for 2 years and 3,000 to C for 4 years on simple interest at the same rate of interest. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர்கிட்ட A வந்து B கிட்ட 5,000 ரூபாய் கொடுக்குறாரு அண்ட் A வந்து C கிட்ட வந்து 3,000 கொடுக்குறாரு. இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ ரிசீவ்டு 2,200 இன் ஆல் ஃப்ரம் போத் ஆஃப் தெம் ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக 2 இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பியோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சி. அது வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 2,200. ஓகேங்களா? ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஏ டு பி வந்து 2 இயர்ஸு, இது வந்து 4 இயர்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிக்கு வந்து பிஎன்ஆர் பை 100 போடணுமா? எவ்வளோ கொடுத்துருக்காரு? பிக்கு 5,000 இன்ட்டு எத்தனை இயரு? 2. ஆர் தெரியாது, ஆறுன்னு வச்சுப்போம். பை 100 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3,000 இன்ட்டு 4 இன்ட்டு 6. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆறு தான். ஸோ ஆறுனே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா 100 இருக்கா? ஸோ ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால அதை அந்த சைடில் கொண்டு போயிடுவோம். ஸோ 5,000 இன்ட்டு 2r ப்ளஸ் 12,000 3,000 போடுவோம். 3,000 இன்ட்டு 4r இஸ் ஈக்குவல் டு 2
0000 ஓகேங்களா. ஸோ காமனாக இங்கே ரெண்டு சைட்லேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 1000 வெளில எடுத்தோன்னா இந்த 1000 போயிடும், இந்த 1000 போயிடும், இங்கே ஒரு 1000 போயிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10R + 12R is equal to 220. ஸோ இது எவ்வளோ 22R is equal to 220. R is equal to இந்த 22 கேன்சல் பண்ணிட்டோன்னா 10. ஓகேங்களா. ஸோ அப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, 10% தான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். A amount of 12,500 amounts to 15,500 in 4 years. இந்த மாதிரி வந்தாலே என்னென்னா amounts to அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 12,500. அது வந்து என்னவோ ஆயிடுச்சுன்னா என்ன அமௌண்ட்னா அதாவது அமௌண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 15,500. இப்போ அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ஒரே ரிலேஷன் என்னென்னா, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணானா 3,000. நான் ஏன் சப்ராக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருன்னு சொல்கிறேன்னா, A is equal to P + I அப்போனா A - P is equal to I இல்லை. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்போனா 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3,000. இது 4 வருஷத்துக்கு. அப்போனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட்டு சேம் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போனா 1 இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும், 3,000/4 which is 750. 750 தான் 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போது நம்ம சம்மை போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 750. நம்ம 1 இயர்க்குன்னு வச்சுருக்கோமா. அதே சமயம் P எவ்வளோ 15,500 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1, R நமக்கு தெரியாது, /100. ஸோ இது அடிச்சிடலாம். ஸோ இப்போது 25 டைம்ஸ் போட்டோன்னா இது 5, 25 டைம்ஸ் போட்டோன்னா இது 13 வந்துடும். 30/5 எவ்வளோ வரும் 6. ஓகேங்களா. அப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 6%. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்லாம் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடாக வந்துடும். ஓகே. இந்த கொஷனில் பாருங்கள். மிஸ்டர் தாமஸ் இன்வெஸ்டட் an amount of 13,900 டிவைடட் இன்டூ, அதாவது ஒரு அமௌண்ட்டை 13,900 2 ஸ்கீமில் போட போகிறாரு. ஒரு ஸ்கீம் வந்து 14% கொடுக்க போகுது, இன்னொரு ஸ்கீம் வந்து 11% கொடுக்க போகுது. இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இன் 2 years, 2 ஸ்கீமும் 2 வருஷத்துக்கு தான் போட போகிறாரு. பி 3,508. வாட் வாஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி. ஓகேங்களா. இந்த மாதிரி சம் வந்தாலே, அதாவது ஒரு அமௌண்ட்டை 2 ஸ்கீமில் போட போகிறாங்கன்னா ஒரு ஸ்கீமில் போட போகிற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா மீதி அமௌண்ட்டை தானே இன்னொரு ஸ்கீமில் போட முடியும். எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை போட்டாங்கன்னா மீதி அமௌண்ட் எவ்வளோ, ஃபுல் அமௌண்ட் மைனஸ் எக்ஸை தானே போட முடியும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் 100 ரூபாயை 2 ஸ்கீமில் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கீமில் 80 ரூபாயை போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்கீமில் 20 ரூபா போடுவீங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்படி சப்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இங்கே எந்தெந்த ஸ்கீமில் எவ்வளோ போட போகிறானே தெரியல. ஸோ அப்போனா என்ன பண்ணுவோன்னா, ஒரு இதில் 80 போடுறோன்னா மொத்த அமௌண்ட்டில் 80யை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் 20. அது இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே தெரியலன்றதுனால ஒரு ஸ்கீமில் போகிற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதில் டோட்டல் அமௌண்ட்டில் தான் அதை சப்ராக்ட் பண்ணி மீதி இருக்கிறது தானே இன்னொரு ஸ்கீமில் போட முடியும். அது வந்து இங்கே 13,900 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3508. 3508 தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அப்போனா PNR/100 ஃபார்முலா அப்படியே பார்ப்போம். ஒரு P என்னது எக்ஸு இன்ட்டு 14 இன்ட்டு 2 /100. இங்கே 2ன்னு ஏன் போட்டோன்னா 2 years தான் வைக்க போகிறாங்க. ப்ளஸ் இன்னொரு இது என்ன 13,900 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 11 இன்ட்டு 2 /100. ஓகேங்களா. இந்த 100 2 சைட்லேயும் இருக்கிறதுனால அதை அந்த சைடில் கொண்டு போயிடலாம். 350800 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பார்த்திங்கன்னா 28xன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போது
இந்த 13,900 இன்ட்டு 22ன்னு வருமா, அதாவது இதையும் பண்ணோன்னா 22ன்னு வரும். இது 22, 13,900 இன்ட்டு 22, 13,900 இன்ட்டு 22 மைனஸ் 22x. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே நான் வெளியில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணால் அப்படி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவை மட்டும் அந்த சைடில் கொண்டு போயிடலாம். வேறு இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. இதுதான் வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம். அதை அந்த சைடில் கொண்டு போயிட்டோன்னா 350800 மைனஸ் 13,900 இன்ட்டு 22 பண்ணோன்னா என்ன வரும்னா 305,800. ஓகேங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 28x மைனஸ் 22x. இதோட வேல்யூ என்னது 6x. ஓகேங்களா? 6xஆக வச்சுப்போம். ஸோ இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா 45,000 வரும். ஓகேங்களா? 45,000 இஸ் ஈக்குவல் டு 6x. ஸோ 6ஆல் இதை டிவைட் பண்ணோன்னா x இஸ் ஈக்குவல் டு 7,500 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி தான் கேட்குறாங்க. எக்ஸுன்றது ஸ்கீம் ஏ, அதாவது ஏ வந்து இது பி. ஸோ அப்போனா 13,900 மைனஸ் 7,500. ஓகேங்களா? ஸோ அதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் 6,400 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ணது. இந்த சம் பாருங்க, how much time will it take for an amount of 450, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் 450 to yield a ₹81 as interest கொடுத்துட்டாங்க 81 at interest rate of interest r is equal to கொடுத்துட்டாங்க 4.5ன்னு. ஓகே, ஸோ per annum of simple interest. ஓகேங்களா? ஸோ அதாவது n கேட்குறாங்க, ஹவு மச் டைம் தானே கேட்குறாங்க. ஸோ n தான் கேட்குறாங்க. ஸோ I is equal to PNR by 100. ஸோ நமக்கு I என்ன தெரியும் 81 is equal to 450 into 4.5 into n தெரியாது by 100. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 5ம் இந்த 0வும் இந்த 0வும் அடிச்சுக்கலாம். அடுத்து இதையும் அடித்தோன்னா 5 டைம்ஸில் இது 2, இது 9. ஸோ இந்த 9ஐயும் இதையும் அடித்தோன்னா இங்கே 9 வரும். அடுத்து 2 இங்கே இருக்க 2 அங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 18 is equal to 4.5 into n வரும். 4.5 இந்த சைடில் கொண்டு வந்து 18/4.5 அடித்தோன்னா 4.5 என்ன 9ல் பாதி தானே. அப்போனா 4.5ஆல் அடித்தோன்னா எவ்வளோ வரும் 4ன்னு வரும். ஓகேங்களா? அப்போனா n is equal to 4. ஓகே, ஸோ சிம்பிள் தான். இல்லைனா சில இது என்ன பண்ணலான்னா இந்த 4.5 பார்த்தீங்கன்னா 9/2ன்னு வச்சுக்கலாம். 9/2ன்னு வச்சுக்கோன்னா இன்னும் ஈஸியாக கூட வரும் சம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. ஸோ ரீனா டுக் ஏ லோன். அப்போனா எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு 12,000, ஐ மீன் 100,200 வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆஸ் மெனி இயர்ஸ் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ன்றாங்க. ஆஸ் மெனி இயர்ஸ் ஆஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இஃப் ஷீ பெய்டு 432 ஆஸ் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த லோன் பீரியட், வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. இப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 432. ஸோ இப்போ என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன PNR by 100. ஓகேங்களா? ஸோ 432 is equal to P வந்து எவ்வளோ 1200. ஸோ என்னை வந்து ஆர்னு வச்சுப்போம், ஆர்னே வச்சுப்போம் by 100. ஓகேங்களா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இதை இந்த 12ஐயும் அதையும் கேன்சல் பண்ணுறதுக்கு 12ஆல் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 36 வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸு, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 72 வந்து 6 டைம்ஸு. ஓகேங்களா? ஸோ 36 is equal to r² வரும். r is equal to 6%. அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி சிம்பிளாகவே போடலாம்.
இதை விட ஷார்ட்கட்டாகவும் இருக்குது, பட் ஆனால் இதுதான் கான்செப்ஷுவலாக போடுறது. ஏன்னா இதுலேருந்து ட்விஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Thanks for watching. Subscribe for more videos.